ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு 4 குறுந்தலைப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் மனித அவதார பிறப்பு பற்றி தீர்க்க தரிசன சாட்சி பெற்ற சிலரை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன என்று வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவினுடைய பாவமற்ற தன்மையை குறித்து அந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவினுடைய நற்பண்புகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 4 தலைப்புகளை மாத்திரம் கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஏசாயா தன்னுடைய 7வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்தை குறித்து பேசுகிறார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி முதலாக ஏசாயா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து கூறுகிறார். அவர் தன்னுடைய 9வது அத்தியாயத்தில் 6-7 வசனங்களில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று ஏசாயா சொல்லுகிறதை நாம் படித்து பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஒரு சின்ன குட்டி தீர்க்கதரிசியாகிய மீகா தன்னுடைய 5வது அத்தியாயம் 2ஆம் வசனத்தில் இப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து சகரியா அங்கே யோவானை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான், இயேசுவுக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இங்கே சகரியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 76வது வசனத்திலும் சகரியா சொல்கிறார், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருடைய வழிகளை ஆயத்தம் பண்ணவும். அதுக்கு அடுத்த வசனம், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் என்று யோவான் ஸ்நானனை குறித்து இயேசுவுக்கு முன்னாக நடந்து போவாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரியாளுக்கு இங்கே தேவதூதன் வெளிப்படுத்தின காரியங்களையும் நம்ம இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. 31வது வசனம் மற்றும் 35வது வசனங்களிலே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொல்லிட்டு 35ஆம் வசனத்தில் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி மரியாளுக்கு அங்கே தேவதூதன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அதே லூக்கா 1வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் எலிசபெத் வாழ்த்துகிற வாழ்த்து எப்படி இருக்குது? உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தில், என் ஆண்டவருடைய தாயார், அதாவது இயேசுவினுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது என்று அங்கே எலிசபெத் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இயேசு பிறக்கலை, அங்கே மரியாள் வந்திருக்கிறார். அவளை குறித்த அந்த வெளிப்பாடுகளை எலிசபெத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசேப்புக்கு தேவதூதன் வெளிப்படுத்தின காரியங்கள் மத்தேயு 1வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21வது வசனங்களிலே காணப்படுகிறது.
அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், அதாவது யோசேப்பு இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அங்கே ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத மத்தேயு 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஞானிகளுக்கு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் என்று பார்க்கிறோம். குட்டி குழந்தையாக தான் இருக்கிறாரு. ஊழியத்தை தொடங்குகிற வயது வரல. ஊழியத்தை செய்து அங்கே அற்புத அடையாளங்களை இங்கே காட்டவில்லை. அதற்கு முன்பாக குழந்தையாக இருக்கும் போதே ஞானிகள் அங்கே வந்து கேட்கிற காரியங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து லூக்காவில் நம்ம பார்க்கும்போது மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் என்ன வெளிப்படுத்துகிறாங்க, 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் 2வது அதிகாரம் 10-12 வரை, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற குழந்தை அப்போ தான் பிறந்திருக்குது. ஆனால் மெய்ப்பர்களுக்கு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். சிமியோன் அவனுடைய காரியங்களில் நம்ம பார்க்கும் அதே 2வது அதிகாரம் லூக்காவில் 25-32 வரையில் பார்த்தா, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சிமியோன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் அங்கே வந்து குழந்தையை கைகளில் ஏந்தினவராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த காரியங்களை சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். 38ஆம் வசனத்தில் அங்கே 84 வயதுள்ள ஒரு விதவை, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று பார்க்கிறோம். அவருடைய மனித அவதார பிறப்பு குறித்து தீர்க்க தரிசனம் பெற்ற இவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவினுடைய மாம்சமாகுதல் வெறும் எளிமையான காரியத்துக்கானதாக அமையவில்லை. அதில் பல ஆழ்ந்த நோக்கங்கள் உள்ளடக்கி இருந்தன. அவற்றில் சிலவற்றை நம்ம இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்காக மனித அவதாரம் நடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்பொழுது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார் என்கிற காரியமானது அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 8-12 வரையும் பார்த்தோன்னு சொன்னால், பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருஸ்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு
எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்திலேயே ஒரு அருமையான முதலான வாக்குத்தத்தம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லி முதலாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் அவைகள் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இதை தான் ஏசாயா 9வது அதிகாரம் 6-7 நம்ம அந்த வசனங்களில் பார்த்தோம். மீகா 5:2 பார்த்தோம். இப்படி நம்ம சங்கீதம் 16 8-10 வரையிலும் இவைகளை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது அதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவினுடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன? காண முடியாத பிதாவை, தேவனை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தார். அதாவது பிதாவை ஒருவரும் ஒரு காலம் காண முடியாதே அவரை குறித்து வெளிப்படுத்தும்படியாக யோவான் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே காண முடியாத தேவனை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்கிற காரியம் 2வதாக நம்ம பார்க்கிறோம். இதே யோவான் 16வது அதிகாரம் 7வது அதிகாரம் 46வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சேவகர் பிரதித்திரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக அவர் அங்கே இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் மனிதனை வெளிப்படுத்துவதற்காக, பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு இருந்த ஆற்றல் என்ன என்பவை பற்றியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம விழுந்து போகிற மனிதர்களை தான் பார்க்கிறோம். விழுந்து போன இந்த பொல்லாங்கிலுக்குள்ளே கிடக்கிற உலகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த விழுந்து போகிறதற்கு முன்பாக ஆண்டவர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி உருவாக்கியிருந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லி காண்பிக்கும்படியாக, அதாவது 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கிறோமே, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே மனிதனுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவதாரம் எடுத்து, அதாவது ஒரு மனிதனை ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கியிருந்தார், அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஏன் இப்படி ஆயிற்று? ஏன்னா ஆதியாகமம் லூக்கா 3:38 பின்பகுதியில் ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் குறைகள் உள்ளவன் அல்ல. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் பரிபூரணமற்றவன் அல்ல. ஆகவே பரிபூர்ணமுள்ள ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இங்கே காட்டும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து வந்தார். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கும்படியாகவும் அங்கே அவதாரம் எடுத்து வந்தார் என்கிற காரியத்தை அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயில் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அதாவது மனுஷனுக்கும் விழுந்து போன மனிதனுக்கும் பாவத்தை வெறுக்கிற தேவனுக்கும் இடையிலே ஒரு பாலமாக தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். உத்தமமான பிரதான ஆசாரியர் ஆவதற்காக, அதாவது ஆண்டுதோறும் அங்கே பலி செலுத்தும்படியாக பிரதான ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் வருடாந்தோறும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கணும். இவர் ஒருவர் ஒரே ஒரு முறை அங்கே பிரவேசிக்கும்படியாக ஒரு நித்திய பிரதான ஆசாரியராக அவர் அவதாரம் எடுத்தார் என்கிறத எபிரேயர் 5வது அதிகாரம் 1-4 வரையும் பார்க்கிறோம். மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே
அறியாதவர்களுக்கும் நெறித்தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியும் கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடனே சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு உன்னதமான பிரதான ஆசாரியனாய் மாறுகிறதற்காக அவர் மனித அவதாரம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். சாத்தானையும் அவனுடைய செய்கைகளையும் அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தார் என்று 1 யோவான் 3 அதிகாரம் 8 யாக்கோபு 1 13 யோவான் 12 அதிகாரம் 31 யோவான் 14:30 யோவான் 16:11 கொலோசையர் 2 அதிகாரம் 15 பார்க்கிறோம். சத்துருவினுடைய செய்கைகளை அழிக்கும்படிக்காக, அதாவது கொலோசையர் 2:15 பார்த்தோம்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை ஜெயிப்பதற்காக நான் உலகத்துக்கு அதிபதினு சொல்லிட்டு எல்லா மக்களையும் பாவத்தை தண்ணீரை போல குடிக்க வச்சுக்கிட்டு இருந்தானே, அவனை அழிப்பதற்காக, அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, ஜெயம் எடுப்பதற்காக மனித அவதாரம் எடுத்தார். கிறிஸ்துவனுடைய அவதார நோக்கம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேறுகிறதற்காக, காண முடியாத அந்த தேவனை நம்ம பார்ப்பதற்காக, மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் எப்படி முதல்ல உண்டாக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு தன்னுடைய வாழ்வின் மூலமாக காண்பிக்கும்படியாக, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராக, உத்தமமான பிரதான ஆசாரியராக, சாத்தானையும் அவனுடைய செயல்களையும் அழிக்கக்கூடியவராக, பாவத்திற்கு பரிகாரம் ஏற்படுத்துகிறதற்காக 1 யோவான் 3 அதிகாரம் 5 நம்ம பார்க்கிறோமே, பாவத்திற்கு பரிகாரியாகிய பலியாக அவர் வந்தார். புதிய சிருஷ்டியினுடைய தலையாவதற்காக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். தாவீதினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காக, அதாவது அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் ஒளிந்து போகாது என்கிற வாக்கு தத்தத்தின்படி அந்த 1000 ஆண்டு ஆட்சியில் அமர்ந்திருந்து அந்த தாவீதினுடைய ஆட்சியின் அந்த நீட்சியை காண்பிப்பதற்காக, பரிசுத்த வாழ்க்கைக்கு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக, மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறதற்காக 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 எபிரேயர் 2:17 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறதற்காக, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறதற்காக, ஆதியாகமம் 3:5 சொல்லப்பட்டுச்ச, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்காக, சாபங்களை முற்றும் நீக்குகிறதற்காக, இதயம் உடைந்தோர்களை குணமாக்குகிறதற்காக, ஒடுக்கப்பட்டோரை விடுவிக்கிறதற்காக, அனுக்கிரக வருஷத்தை கூறி அறிவிக்கிறதற்காக, லூக்கா 4:18 சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்காக முழுமையான வாழ்க்கையை மனிதனுக்கு வழங்கும்படியாக, பிதாவை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தார். கிறிஸ்துவினுடைய பாவமற்ற தன்மை என்ன? கிறிஸ்து பாவம் அறியாதவர், பாவமே இல்லாத பரலோகத்திலிருந்து வந்தவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். அவரை பற்றி அவர் வாழ்நாட்களிலேயே பலர் சாட்சி கொடுத்தார்கள். பிலாத்துவும் அவனுடைய மனைவியும். பிலாத்து யோவான் 19 அதிகாரம் 4 அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல்கிறான். மத்தேயு 27:19 பிலாத்துவின் மனைவி சொல்கிறான், அந்த நீதிமானே இது ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் நான் நேற்று சொப்பனத்தில் மிகவும் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார். யூதாசு மத்தேயு 24:4 சொல்கிறான், அந்த குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறான். சிலுவை கள்ளன்னு சொல்கிறான். நம்ம செஞ்ச தப்புக்காக தான்ப்பா தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோ ஒரு தப்பும் செய்யாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறான். லூக்கா 23:41 பார்க்குறோம். அங்கே ரோம 100க்கு அதிபதி
அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்ச போது நடந்த அந்த காரியங்களை பார்த்து கதிகலங்கி போய் அவன் சொல்லுகிறான். லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். பரிசுத்தத்தில் முழுமை மிக்க கிறிஸ்து பாவம் செய்யவே இல்லை, செய்யவும் முடியாது. வனாந்திர சோதனை நிகழ்ச்சி அதனை அப்பட்டமாக நமக்கு நிரூபித்து காட்டுது. பாவத்தின் பிறப்பிடம் தேவன் இல்லை என்பதையும் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பாவமற்ற அவருடைய தன்மை, கிறிஸ்துவினுடைய நற்பண்புகளை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவர் பரிசுத்தமானவர். இதற்கு மத்தேயு 1:24, மத்தேயு 27:4, யோவான் 18:38 இப்படி அநேக வசனங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. அன்பு மிகுந்தவர் என்று பார்க்கிறோம். அவருடைய அன்புக்கு பாத்திரராக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா சபை இருக்குது. எபேசியர் 5:25 ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறாங்க. அவருக்குரியவர்கள் அவருக்கு பாத்திரமாக இருக்கிறாங்க. யோவான் 13:1 சீடர்கள் அவர்கள் மேலே அன்பு செலுத்தினார். சத்துருக்களை அவர் நேசித்தார். லூக்கா 23:34 சொந்தக்காரர்கள், குழந்தைகள், பாவிகள் எல்லாரையும் அவர் நேசிக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாந்தமும் தாழ்மை உடையவராக, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்னு சொல்லி தான் மத்தேயு 11:29 சொல்கிறார். அவருடைய நற்பண்புகள், கடின உழைப்புள்ளவர், எப்பொழுதும் எங்கே ஊழியம் செய்ததை பார்க்க முடியுது. உணவு இல்லை, தூக்கம் இல்லை, ஓய்வு இல்லை, அப்படி ஓடினதை யோவான் 4:31-34 வரை பார்க்குறோம். காலை விடியும் முன்னே அவர் வேலையை தொடங்கிறாரு. இரவில் முழுவதும் ஜெபிக்கிற காரியங்களை செய்கிறாரு. உபதேசம், பிரசங்கம், அசுத்தாவிகளை துரத்துதல், நோய்களிலிருந்து விடுதலை செய்கிறது, மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புதல், சீடர்களுக்கு நிறைய பயிற்சி போன்ற கடினமான வேலைகளில் அவர் மூழ்கி இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் அவ்வளவு துணிச்சல் மிக்க ஒருவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அங்கே அந்த பிரசங்கத்தை சொல்லி அத்தனை துணிச்சலோடு கூட பிரசங்கிக்கிறார். ஆன்மீக வைராக்கியம் உடையவராக அவர் இருந்தார் என்கிறதற்கான சான்றுகள் நிறைய காணப்படுகிறது. பாவத்தை வெறுத்து அந்த ஆலயத்தில் கல்லர் குகையாக ஆக்கியிருக்கும்போது அவர் செய்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரது அன்பின் சொருபியினுடைய அன்பை பல கோணங்களில் வேதாகமும் கூறுது. பிதாவோடு அவ்வளோ அன்பாக இருந்தார். யோவான் 14:31, 15, 10 பார்க்கிறோம். சீடர்களுடன் அத்தனை அன்பாக இருந்தார். சிறு பிள்ளைகளுடன் மார்க்கு 10வது அதிகாரம் 13-16 வரை தன்னுடைய நண்பர்களுடன் இப்படிலாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய ஜெபத்தை குறித்த காரியம், ஒரு ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்பித்த ஆண்டவர் எப்பொழுதும் முழங்காலில் நிற்கிற அந்த காட்சியை நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் காண முடிகிறது. சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், இவைகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் ஜெபத்திற்கு அவர் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஜெபித்தார்னு பார்க்குறோம். வனாந்தரத்தில் ஜெபித்தார்னு பார்க்குறோம். சீடர்களை தெரிந்தெடுக்கிறதற்கு முன்பாக ஜெபித்தார் என்று லூக்கா 6:12 பார்க்கிறோம். ஜெபிக்க கற்பிக்கும் முன்பு ஜெபித்தார் என்று லூக்கா 9வது அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். பேதுருவுக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கெத்செமனேல ஜெபித்தார். லூக்கா 22வது அதிகாரம் 41வது வசனம். சிலுவையில் ஜெபித்தார். லூக்கா 23:34 முழுவதும் ஜெபித்தார். மத்தேயு 14:23, மார்க்கு 6:12 கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை நம்ம சுருக்கமாக சொன்னால் அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி எபிரே ஆக்கியோன் அழகாக தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்ட அத்தனையாக ஜெப வாழ்க்கை உடையவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து நாளைய தினத்தில் கிறிஸ்துவனுடைய பணிகள், கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவனுடைய பரமேறுதல், அவர் மீண்டும் வரக்கூடிய காரியம் 66 புத்தகங்களிலும்
இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் என்று சொல்லி பார்த்து கிறிஸ்து இயல் என்கிற செய்தியை நாம் முடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.